Welcome to our NetWinners Academy. It's a way to success. இன்னைக்கு இந்த வீடியோல NTA UGC NET எக்ஸாமுக்கு பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோட் 87 உடைய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் 9th யூனிட் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ இதில் ஓவராலாக 7 சாப்டர் வருது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ டேட்டா கம்யூனிகேஷனில் நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டரை கவர் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு வீடியோலையும் இதில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா அப்படிங்கிறது அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம். நம்ம டேட்டா மேபி வாட் ஆர் இட் இஸ். ஸோ அந்த டேட்டாவை நம்ம ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிக்கிறது, ஒரு பொருளை இன்னொருத்தவங்க கூட கொடுத்துக்கிறது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் தான். இங்கே கொடுக்குறவங்கள சென்டர் அப்படிங்கிறோம், வாங்குறவங்கள ரிசீவர் அப்படிங்கிறோம். நம்ம இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய பரிமாற்றத்தை கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறது டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இந்த டேட்டா கம்யூனிகேஷன் ரெண்டு மீடியமா நடக்குது. ஒன்று வயர்டு கம்யூனிகேஷன், இன்னொன்று வயர்லெஸ் கம்யூனிகேஷன். வயர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம கண்ணுக்கு தென்படக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வயர் மூலியமா டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஸோ வயர்லெஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பட் உணர முடியும். ஸோ ஒரு டேட்டாவை ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு பை ஏர்ல இங்கே கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஸோ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? காம்பனன்ட் அப்படிங்கிறது சப் பார்ட். இந்த டேட்டா ஒரு ஆள் இன்னொரு ஆள் கம்யூனிகேட் பண்ணும்போது இதில் யாரெல்லாம் உள்ள இருக்கா, அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ 5 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெசேஜ், செகண்ட் ஒன் இஸ் சென்டர், தேர்ட் ஒன் இஸ் ரிசீவர், ஃபோர்த் ஒன் இஸ் மீடியம், ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ரோட்டோகால். மெசேஜ் அப்படிங்கிறது இங்கே டேட்டா. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த டேட்டா அப்படிங்கிறது என்னவா வேணா இருக்கலாம். இட்ஸ் சம்திங் டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ சென்டர் யார்கிட்ட இருந்து இங்கே நமக்கு மெசேஜ் போகுது. ஸோ த சோர்ஸ் அவங்க தான் இங்கே சென்டர் அப்படிங்கிறாங்க. ரிசீவர் யாருக்கு அனுப்புகிறோம், டெஸ்டினேஷன். ஸோ அவங்கள தான் இங்கே ரிசீவர் அப்படிங்கிறாங்க. மீடியம் அப்படிங்கிறவங்க நடுவில் இருக்கிறவங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறேன், ரைட்? தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் வந்து லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை மூவ் பண்றோம். ஸோ எதுல மூவ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வண்டியிலையோ இல்லை 407 லாரிலையோ மூவ் பண்றோம். ஸோ இப்போ நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் சென்டர் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ரிசீவர் ஒருத்தவங்களுக்கு ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நடுவில் யார் இருக்கா, ஸோ அவங்கள பத்தி பேசுறது தான் இந்த மீடியம் அப்படிங்கிறவங்க. புரோட்டோகால் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ். இங்க யாரு அனுப்புறான், யார் அனுப்பணும், யார் அனுப்பக்கூடாது, இட்ஸ் ரூல்ஸ். யாருக்கு அனுப்பணும், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ். அனுப்புற டேட்டா என்ன டேட்டாவா இருக்கணும், அனுப்புற டேட்டா என்ன சைஸ்ல இருக்கணும். நம்ம அப்ளிகேஷன்ல போட்டோ அப்லோட் பண்ணும்போது நம்மளால போட்டோ அப்லோட் பண்ண முடியாது, இந்த சைஸ்ல வேணும், இந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு சொல்லும். ஸோ இவங்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்ப முடியாது, இவங்களுக்கு இமெயில் ஐடி தப்பா இருக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். ஸோ இது எல்லாமே இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ இந்த 5 தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.